கடந்த வாரம் பெய்த மழையில் முழுமையாக முழுவப்பட்ட இந்த பயிர்கள், அதனை தொடர்ந்து தற்போது பெய்த புயலின் காரணமாக பெய்த மழையிலும் தொடர்ந்து இந்த பயிர்கள் முழுகெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த அரசு சார்ந்த எந்த அலுவலர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் வந்து இந்த பகுதியை பார்வையிடவில்லை என்பது விவசாயிகளினுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அரசு அதிகாரிகளை பொறுத்தவரை இந்த பகுதியை வந்து முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படவில்லை. ஆகவே போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இந்த பகுதிகளை பார்வையிட்டு ஏக்கருக்கு ரூபாய் 35,000 வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நெல் வயலில் வெள்ளம் தேங்கியதால் ஏரி போல காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் மதிராஜா அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மதிராஜா, அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள்? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே விட்டு மழை பெஞ்சு வருது. இந்த நிலையில எதிரொலியாக மன்னார்குடியில நேற்று முன்தினம் மாலை தொடங்கிய இந்த மழை இன்று வரைக்கும் மிதமானது முதல் பலத்த மழையா பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று மாலை முதல் இன்னைக்கு காலை வரைக்குமே சுமார் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மன்னார்குடி பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு. இதனால மன்னார்குடி அருகே சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீர்ல மூழ்கி இருக்குது. குறிப்பா மன்னார்குடி ஒன்றியத்துல உள்ளிக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, ராஜாம்பாளையம், பரவாக்கோட்டை, பைங்காநாடு உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவுல பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமா தண்ணியில மூழ்கி இருக்கு. பெரிய மதகு வடிகால் வாய்க்கால்ல மழை நீர் கரைபுரண்டு ஓடுறதுனால வயல்ல தேங்கி இருக்க நீர் வடிய முடியாத சூழ்நிலையும் இருக்கு. நெல் பயிர்கள் நீர்ல மூழ்கி 2 தினங்களுக்கு மேலாக நீர்ல மூழ்கி இருக்கிறதுனால அந்த இடங்களை அரசு அதிகாரிகள் இன்னும் வந்து பார்வையிடல அப்படின்னு விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விவசாயிகளின் வாழ்வாதாரம் இந்த தொடர் மழையால பயிர் மூழ்கி இருக்கிறதுனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாங்க. இதே போல நிவாரணமா இவங்க ஏக்கர் ஒன்றிற்கு 35,000 ரூபாய் தமிழக அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு.